புதிய தலைமுறையின் தேர்தல் ஆணையம் கேள்விகள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடு இந்தியா. இதை ஒவ்வொரு முறையும் தேர்தல் ஆணையம் தொடர்ந்து நிரூபித்து வருகிறது. மக்கள் தீர்ப்பையே மகேசன் தீர்ப்பாக ஏற்று ஒவ்வொரு முறையும் ஆட்சி மாற்றம் நடைபெறுகிறது. தேர்தல் நடைமுறைகள் ஒவ்வொரு முறையும் மாறுகின்றன. புதிதாக வாக்காளர்கள் சேர்கிறார்கள். தேர்தல் தொடர்பாக, வாக்களிப்பு தொடர்பாக அவர்களுக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்கின்றன. இதை தீர்க்கும் விதமாக இந்த நிகழ்ச்சியை கட்டமைத்திருக்கிறோம். தொலைக்காட்சி வரலாற்றில் ஒரு மாநிலத்துடைய தலைமை தேர்தல் அதிகாரி நேரலை நிகழ்ச்சியில் கலந்து கொள்வது அநேகமாக இதுவே முதன்முறையாக இருக்கும். வாக்காளர்களின் கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் பதிலளிப்பதற்காக, விடையளிப்பதற்காக தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி திரு ராஜேஷ் லக்கானி அரங்கத்திற்கு வந்திருக்கிறார். வணக்கம். பங்கேற்பாளர்கள் உங்களையும் வரவேற்கிறோம். சென்னை மாநகராட்சி ஆணையர், எரிசக்தித்துறை செயலாளர் என பல்வேறு முக்கியமான பொறுப்புகளில் இருந்தவர் திரு ராஜேஷ் லக்கானி. தற்போது மிக முக்கியமான ஒரு பொறுப்பை, வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலை நடத்துவதற்கான அந்த மிகப்பெரிய பொறுப்பை அவர் ஏற்றிருக்கிறார். தொடர்ந்து பேசலாம். இந்த நிகழ்ச்சியை நாங்க நடத்த போறோம், தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி திரு ராஜேஷ் லக்கானி வரப்போறாரு அப்படின்னு நாங்க இந்த விளம்பரங்கள்லாம் கொடுக்க ஆரம்பிச்ச உடனேயே வந்த முதல் கேள்வி, முதல் கால் என்ன அப்படின்னா, எங்க வீட்டுல ஒருத்தவங்களுக்கு உடம்பு சரியில்லை, அதனால நாங்க பக்கத்து வீட்டுல கொஞ்சம் கடன் வாங்கிட்டு அவங்க ஆஸ்பத்திரியில அட்மிட் ஆயிருந்தாங்க, நாங்க போனோம், எங்களை வழிமறிச்சு அந்த பணத்தெல்லாம் வாங்கிட்டாங்க, அவசரத்துக்கு பக்கத்துல கடன் வாங்குறோம், இதை இருக்கலாம், நாங்க டாக்குமெண்ட் வச்சிருக்க முடியுமா, ஆஸ்பத்திரியில எங்களால கட்ட முடியல, மருத்துவமனையில அங்க இருக்கிறாங்க அப்படிங்கிற கேள்விதான் முதன்முதலாக எங்களுடைய தொலைபேசிக்கு வந்த அழைப்பு. தேர்தல் ஆணையத்துடைய இந்த விதிகளை, இந்த நடைமுறையை எப்படி பார்க்கலாம்? இல்லை, ஆமாம், இது நிறைய பேர் பணம் எடுக்கும்போது, கேஷாக எடுத்து போகும்போது நம்ம இப்போ சோதனை நடந்துகிட்டே இருக்கு. அதனால் சில பேருக்கு சிக்கலில் உருவாகலாம். ஆனால் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் கொடுத்துருக்கோன்னா, இந்த பணம் யார் கேஷ் வச்சுருந்தாலும் அவங்க என்ன ஆவணங்கள் வச்சுருக்காங்கன்னு பாருங்கள். கொஞ்சம் சிறு அமௌண்ட் இருந்தாலும் உடனுக்குடன் திருப்பி கொடுக்குறது பாருங்கள். ரெண்டாவது, ஆவணங்கள்லாம் நீங்கள் சொல்கிற மாதிரி பக்கத்தில் வீட்டில் கடன் வாங்கியிருக்கோம், என்ன ஆவணங்கள் வச்சுக்க முடியும். சரிப்பட்டு நீங்கள் போகும்போது தேர்தலுக்கு பயன்படுத்த போகிறது இல்லை, ஒரு மருத்துவமனைக்கு போகிறீங்க, இல்லைன்னா ஹாஸ்பிட்டலில் பணம் கட்டுறதுக்கு போகிறீங்க. ஸோ அது சம்பந்தமாக ஆவணம் காட்டினாலே உங்களுக்கு பணம் பறிமுதல் பண்ணாமல் திருப்பி கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கோம். சரி, நாள் கூலியில இங்கே நிறைய பேர் வேலை பார்க்குறாங்க. அதையும் ஒருத்தர் கேட்டார். எனக்கெல்லாம் ஒரு நாளைக்கு 600 700 சம்பளம், ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை தான் எனக்கு சம்பள தொகையெல்லாம் கொடுப்பாங்க. அப்படிங்கும்போது எனக்கு 4000 5000 மேல அந்த சம்பளம் வரும். அதையெல்லாம் கணக்கு கேட்கறாங்க. என் சட்டப்பையில இருக்கக்கூடிய என்னுடைய சம்பளத்துக்கெல்லாம் நான் எப்படி கணக்கு வச்சுக்க முடியும்? எனக்கு வங்கி அக்கௌண்ட்லாம் இல்ல, அதுக்கெல்லாம் நான் விளக்கம் சொல்ல வேண்டியதாக இருக்கிறது. இது மாதிரி சாதாரண மக்களுக்கு தேர்தல் ஆணையம் கேள்வி கேட்கிறது அப்படின்னு கேட்டாங்க. இல்லை, 50,000 கீழே பணம் வச்சிருந்தாலும் கணக்கு கேட்க போகிறது இல்லை. யார் கேட்டிருக்காங்கன்னா அவங்க கிட்ட மறுபடியும் அறிவித்து சொல்லிடும். பட் 50,000 கீழே நீங்கள் கேஷ் வச்சிருந்தாலும் ஒன்றும் யார் கேள்வி கேட்க போகிறது இல்லை. நீங்கள் அப்படி தாராளமாக எடுத்துகிட்டு போகலாம். சரி, நேர்களுடைய கேள்விகளுக்கு போயிடலாம். முதல் கேள்வி. வணக்கம் சார், என்னுடைய பேர் ரவிக்குமார். வடகிராமம் என்ற குக்கிராமத்திலிருந்து கடலூர் மாவட்டத்திலிருந்து வந்திருக்கேன். நானும் ஒரு மாற்றுத்திறனாளி என்பதால் தமிழகம் முழுவதும் அனைத்து மாற்றுத்திறனாளிகள் மூலமாக தேர்தல் ஆணையத்திற்கு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏன்னா மாற்றுத்திறனாளிகள் 100% வாக்குப்பதிவு நடைபெற வேண்டும் என்பதற்காக சாயுதளம் அமைத்தல் என பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கிறார்கள். இந்தியா ஒரு மிகப்பெரிய ஜனநாயக நாடு என்பதால் இந்தியா முழுவதும் இடஒதுக்கீடு முறையை நம்ம கடைபிடிக்கிறோம். இது மாநிலத்துக்கு மாநிலம் வேறுபடுகிறது. அந்த வகையில் மாற்றுத்திறனாளிகளுக்கு 3% இடஒதுக்கீடு என்று உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. 1981ஆம் ஆண்டு மாற்றுத்திறனாளிகள் ஆண்டு என ஐநா சபை அறிவித்துள்ளது. அதன்படி 2004ஆம் ஆண்டு 2005ஆம் ஆண்டு அதன் சம்பந்தப்பட்ட துறைகள் சமவாய்ப்பு சம உரிமை என்று ஜியோ வெளியிடப்பட்டுள்ளது. உங்களோட கேள்வி என்ன? தேர்தல் ஆணையத்திட்ட உங்களோட கேள்வி என்ன? 3% மாற்றுத்திறனாளிகளுக்கு உறுதி செய்யப்பட்ட இந்த நிலையில் மாற்றுத்திறனாளிகளுக்கு சட்டமன்றத்திலும் நாடாளுமன்றத்திலும் 3% இடஒதுக்கீடு செய்யப்படுமா? அதாவது சட்டமன்ற தமிழகத்தில் 234 தொகுதியில் 3% என்று எடுத்துக்கொண்டால் 7 சட்டமன்ற தொகுதிகள் மாற்றுத்திறனாளிகளுக்கென ஒதுக்கீடப்பட வேண்டும். அந்த 7 தொகுதியிலும் உங்களுடைய கேள்வி தனி தொகுதி, பெண்களுக்கான தொகுதி அப்படிங்கிற மாதிரி மாற்றுத்திறனாளிகளுக்கான தனி தொகுதி ஒதுக்கப்படணும் அப்படிங்கறத உங்களோட கேள்வி. அந்த 7 தொகுதியிலும் மாற்றுத்திறனாளிகள் மட்டுமே பங்கு பெற மாதிரி இருக்கணும். சரி, இதுக்கு சட்ட திருத்தம் வேணும். பட் அது சட்ட திருத்தம் பின்னாடி போகலாம். இப்ப மாற்றுத்திறனாளி அனைத்து எல்லாம் சேர்ந்த குரல் கொடுத்தானா அது சட்ட திருத்தம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். குரல் தான் தேவை இருக்கிறது, திருத்தம் தன்னால வரும். என்னென்ன வசதிகள் சார் செஞ்சிருக்கோம் இந்த முறை? மாற்றுத்திறனாளிகள் வாக்களிப்பதற்கு என்ன மாதிரியான வசதிகளை செஞ்சிருக்கிறீங்க?
இல்லை, மாற்றுத்திறனாளிகளுக்கு முதல்ல நம்ம தேர்தலில் வாக்களிக்கணும்னா முதல்ல பேர் பதிவு பண்ணோம். ஸோ பேரை பதிவு பண்ணுறக்க வீடாக போயிட்டு யார் யார் மாற்றுத்திறனாளிகள்னா அவங்க பேர் பதிவு, அந்த வாக்காளர் பட்டியலில் பேர் இருக்கா இல்லையா செக் பண்ணி அவங்க பேர் பதிவு பண்ணியிருக்கோம். ரெண்டாவது அவங்க சாயதளம் எல்லாம் சொல்லியிருக்கோம். அது மட்டும் இல்லை, நீங்கள் ஆன்லைன் மூலமாக நிறைய பேர் வீல் சேர் இந்தியாவிலவே இல்லாத அளவுக்கு இந்த தேர்தலில் 10,000க்கு மேலே வீல் சேர் பயன்படுத்த போகிறோம். எந்த மாநிலத்தும் அந்த அளவுக்கு வீல் சேர் இதுவரை பயன்படுத்தலை. அது மட்டும் இல்லை, நீங்கள் ஃபோன் பண்ணி சொல்லலாம். அது மட்டும் இல்லை, அதிகாரிகள் பயிற்சி கொடுக்கும்போது ஒரு மாற்றுத்திறனாளி எப்படி வராருன்னு அப்படி அவருக்கு டீல் பண்ணணும், அவருக்கு என்ன சொல்லிக் கொடுக்கணும், என்ன விளக்க கொடுக்கணும், அதெல்லாம் நம்ம தெளிவாக ஒரு வீடியோ தயாரித்து எல்லாருக்கும் பயிற்சி கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ சென்சிட்டைசேஷன் தான். நீங்கள் ஒரு மாற்றுத்திறனாளி வந்தாலும் அவருக்கு ஒரு அது பண்ணாமல் அவர் பாதிக்காமல் அவங்களுக்கு எப்படி நல்ல முறையில் அவர் டீல் பண்ணி ஓட் போட்டு வைக்கிறதுக்கு பயிற்சியும் வசதிகள் எல்லாம் செஞ்சுருக்கோம். சரி, அடுத்த இந்த சட்டமன்ற தேர்தலில் 9630 வாக்குச்சாவடிகள் பதற்றமானவைன்னு கமிஷனர் அறிவிச்சிருக்கார். சென்ற பாராளுமன்ற தேர்தலோட 2330 தொகுதி கூடுதலா பதற்றமாயிருக்கு. தமிழ்நாடு டிஜிபி தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு கெடலன்றாரு. ஹவு இட் இஸ் ஹேப்பன்? இதை குறைக்கிறதுக்கு தேர்தல் கமிஷனும் தமிழக போலீஸும் ஜாயிண்ட் ஆக்ஷன் எடுத்து பிஃபோர் திஸ் 51 days சென்சிட்டிவ் பூத்ஸை குறைக்க முடியுமா? அதுக்கு ஏதாவது வழி இருக்கா? சென்சிட்டிவ்னா ஜனங்க ஓட்டு போட வரமாட்டான். இல்லை, அது பதட்டமானா லா அண்ட் ஆர்டர்னால பதட்டமானு இருக்குன்னு சொல்ல, நம்ம பதட்டமா இருக்கிறதுக்கு அச்சம் இருக்கிறதுனால தான் அதில் ஏதோ சம்பவம் நடத்தக்கூடாதுன்னு கூடுதல் பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு தான் அது பதட்டமான வாக்குச்சாவடி சொல்கிறோம். அது மட்டும் இல்லை, அது கூடுதல் பாதுகாப்பு மட்டும் இல்லை, ஒரு சில சமயத்தில் நிறைய ஒரு இடத்துல ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஏதோ சம்பவம் நடத்துக்கலாம். ஸோ பாதுகாப்பாக அந்த ஏரியாவுக்கு பதட்டமாக சென்சிட்டிவ் பூத் சொல்லக்கூடிய அந்த மாதிரி நிர்ணயிச்சுட்டு அங்கே அதிகமாக பாதுகாப்பு கொடுக்குறோம். ஒரு தனி அப்சர்வர் போடுறோம், ஒரு வெப் கேமரா வைக்கிறோம், அது மட்டும் இல்லை வீடியோ கேமரா வச்சுக்கிறோம். ஸோ அதனால் அந்த ஏரியாவில் எந்த சூழ்நிலையிலும் ஓட்டை பாதிக்காத வண்ணம் நம்ம இதையெல்லாம் ஏற்பாடு பண்ணுறோம். இல்லை, ஒவ்வொரு முறையும் பதற்றமான வாக்குச்சாவடிகளோட எண்ணிக்கை அதிகமாகிறது அப்படிங்கிறது ஒரு ஆரோக்கியமான நடைமுறை இல்லையா? அப்படி பார்க்கலாமா அதை? இல்லை, இது பதட்டமான வாக்கு நம்ம அது ஒரு ஸ்டாண்டர்ட் வார்த்தை இருக்குனால அது மாதிரி தெரியுது. அதட்டு நம்ம பதட்டமான ஏதோ பதட்டம் அது மாதிரி ஒன்றும் கிடையாது. அந்த பழசு எது சின்ன இன்சிடென்ட் நடந்தாலும் 2 பேர் சண்டை போட்டிருந்தாலும் அதை நம்ம பழைய இன்சிடென்ட் சொல்லி ஒரு சென்சிட்டிவ் பூத் சொல்கிறோம். ஒரு சின்ன இருக்கும். சில சமயத்தில் ஒரு எலெக்ஷன் ரிலேட்டட் அந்த ஊரில் ஏதோ இன்சிடென்ட் நடந்திருக்கா அதை வச்சு நம்ம நிர்ணயிக்கிறோம். பட் நம்ம தமிழ்நாடுல ஒன்றும் பெருசாக பதட்டமான வாக்குச்சாவடி சொல்லக்கூடிய அளவுக்கு ஒன்றும் இல்லை. இருந்தாலும் எந்த சைட்லையும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நம்ம தேர்தல் நடத்துறதுக்கு அது கொஞ்சம் சென்சிட்டிவ் இருந்தாலே நம்ம அதை பதட்டமான வாக்குச்சாவடி நினைக்கிறோம். சரி, அடுத்ததா சார் எனக்கு 2 கொஸ்டின் சார். ஒரு கொஸ்டின் என்னன்னா, அதாவது இப்போ வழக்கமாக இப்போ தேர்தல் ஆணையத்தோட மிகப்பெரிய கம்ப்ளைண்ட் என்னன்னா, போகிற இடத்துல பணத்தை பறிச்சிடறாங்கிற ஒரு கம்ப்ளைண்ட் இருக்குது இல்லையா? அதில் ஏன் நீங்கள் வந்து நோக்கத்தை பார்க்காம அந்த அமௌண்ட்டை மட்டும் ஏன் பார்க்குறீங்க அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின். அதாவது ஃபார் எக்ஸாம்பிளாக இப்போ நீங்கள் வந்து 50,000க்கு மேலே கொண்டு போனால் ஃபால்ட், அது எந்த எண்ணத்தில் கொண்டு போனாலும் அவன் எந்த நோக்கத்துக்கு கொண்டு போகிறாங்கிறத பார்த்தா நிறைய பேரை நம்ம இது ரிலாக்ஸ் பண்ணலாம். ஏன்னா தவறான நோக்கத்துக்கு ஃபார் எக்ஸாம்பிளாக என்னோட காலேஜ் நண்பர்கள் 200 பேர் இருக்காங்க. 200 பேர்ட்டு 49,000 ரூபா தனித்தனியாக பைக்கில் கொண்டு வாங்கன்னு சொல்லி நான் திருநெல்வேலிக்கு படிக்க போனால் நீங்களால் எலெக்ஷன் கமிஷனால் ஒன்றுமே செய்ய முடியாது. அப்போ அது தவறான நோக்கத்துக்கு கொண்டு போற பைசா ஆனா என்னால கொண்டு போயிட முடியும். நான் பில் போட்டு முறையா தவறான பைசா பொருட்களை கூட என்னால கொண்டு போக முடியும். அதை ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏன் அவங்க அந்த கொண்டு போறவங்க எந்த நோக்கத்துக்கு கொண்டு போறாங்க, நோக்கத்துக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்காம அந்த அமௌண்ட்டையே நீங்க பெருசா மெயினா நீங்க பாக்குறதுனால கஷ்டப்பட்டவங்க அனாவசியமா பாதிக்கப்படுறாங்கிறது என்னோட ஒண்ணு. இன்னொன்னு இதுக்கு பதில் வாங்கிட்டு அடுத்த கேள்விக்கு போயிடலாம். ஓகே, இல்லை நோக்கம் நீங்க சொல்லுது ரைட். நாங்களும் அதான் சொல்றோம். பணம் எங்கேருந்து வந்தது, எதுக்கு பயன்படுத்த போறாங்க மட்டும் பாருங்க. பட் நோக்கத்தை எப்படி கண்டுபிடிக்கிறது நீங்க சொல்லுங்க. இப்ப 2 பேர் என்ன 20 அதான் கண்டுபிடிக்கிறது கஷ்டம். அதே பாருங்க, அதே இன்ஸ்ட்ரக்ஷன், அதே அதே தெளிவுரை 1400 to 1400 ஃபிளைங் ஸ்குவாட் இருக்கா. ஒரு ஃபிளைங் ஸ்குவாட்ல 10 பேர் இருக்காங்க. 14,000 பேருக்கு புரிய வைக்கிறது அவ்வளோ கஷ்டமா இருக்கும் பாருங்க. ஸோ அதனால தான் இது மாதிரி சில பேருக்கு பிரச்சனை பணம் பறிமுதல் ஆகும், கஷ்டம் நடக்குது. அதனால அவங்க இப்போ என்ன பண்ணியிருக்கோன்னா, சின்ன அமௌண்ட் பறிமுதல் பண்ணாலும் 24 மணி நேரத்துக்குள்ள திருப்பி கொடுத்துக்கணும். ஒரு நாள் கஷ்டம் இருக்கலாம், அதுவும் கூட அது ஹாஸ்பிட்டல் போகிறது யார் இருந்தாலும் அது மாதிரி அது சிக்கலுக்கு இருந்தாலும் அங்கே போகிறோம் அப்படி சொன்னாலே அவங்களுக்கு திருப்பி கொடுத்துரும். யார் பறிமுதல் பண்ணாலும் உடனுக்குடன் திருப்பி கொடுக்குறது ஏற்பாடு பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு கிலோ 2-3 lakhs கீழே இருந்தால்
24 hours 24 மணி நேரத்துக்கு திருப்பி கொடுக்க சொல்லியிருக்கோம். லெஸ் தென் 10 lakh 10 லட்சம் கீழே இருந்தாலும் ஒரு மேக்ஸிமம் 3 days 3 நாளுக்குள்ள திருப்பி கொடுக்கறதுக்கு நம்ம ஒரு கமிட்டியாக போட்டிருக்கோம். நீங்கள் அந்த கமிட்டி கிட்ட போக வேண்டியதில்லை. பணம் பறிமுதல் ஆனாலே அந்த கமிட்டி தன்னாலே அதை ஆராய்ச்சி அது நோக்கம் நீங்கள் சொல்றது நோக்கம் பார்த்துட்டு அது நோக்கம் எலெக்ஷன் தேர்தல் சம்பந்தமா இல்லைன்னா திருப்பி பணம் கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டோம். சரி, அடுத்த கேள்வி. ஓகே சார். அடுத்து அதாவது பணம் கொடுக்கறதுனால வாக்காளர்கள் வந்து தவறுதலாக வழிநடத்தப்படுகிறார்கள், தவறா திங்க் பண்ணிடுவாங்க, தப்பான ஒரு முடிவு எடுத்துருவாங்க அப்படின்னு நம்ம நம்புறோம். அதனாலதான் பணம் கொடுக்கறத கட் பண்றோம் இல்லையா? அதாவது 5 வருஷத்துக்கான தவற வெறும் 5000 10,000 1000 2000 ரூபாய்க்கு வாக்காளர்கள் ஜனங்கள் மனிதர்கள் செஞ்சிருவாங்க நம்ம பயப்படுறோம். அதே பணத்திற்காக வேண்டி நம்ம யார வந்து அதை கண்டுபிடிக்கிறதுக்காக நிர்ணயிக்கிறோமோ போலீஸ் அதிகாரிகள், காவல்துறை அதிகாரிகள், கண்ணியத்திற்கு பேர் போன காவல்துறை அதிகாரிகள் அதே பணத்துக்காக வேண்டி ஒரு 5 நிமிஷம் ஒரு தவறுகளை பண்ணி, ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ ஒரு 5 கோடி ரூபாய் பணம் கொண்டு போறேன், என்கிட்ட ஒரு 50 லட்சம் ரூபாய் வாங்கிட்டு மீதி 4.5 லட்சத்தை தந்துட மாட்டாங்கிறது என்ன நிச்சயம்? அந்த காவல்துறை அதிகாரிகளை கண்காணிக்கிறதுக்கு ட்ரேஸ் பண்றதுக்கு உங்ககிட்ட ஏதாவது தனியா மெக்கானிசம் இருக்குதா, இல்ல அவங்க இஷ்டப்படி செய்யலாமா? இல்லை, காவல்துறை மட்டும் இல்லை, எல்லா அதிகாரிகள் இருந்தாலும் எலெக்ஷன் தேர்தல் ஆணையம் நிறைய முறையில் கண்காணிக்கப்படுது. உங்களுக்கு தெரியும், நீங்கள் பேப்பரில் பார்த்துருப்பீங்க, இந்த ஃப்ளைங் ஸ்குவாடும் ஜிபிஎஸ் மூலமாக கண்காணிக்கப்பட்டு இருக்குது. ஒரே ஃப்ளைங் ஸ்குவாடில் ஒரே அதிகாரி மட்டும் இல்லை, நிறைய பேர் போட்டிருக்கோம். ஸோ ஒருத்தர் தப்பு பண்ணுறதுக்கு என்ன வந்தாலும் மீதி எல்லாம் அவங்க பார்க்குறதுக்கு அவசியம் இருக்கும். ரெண்டாவது, நடக்கிறது எல்லா சோதனை வீடியோகிராஃப் பண்ணுறோம், அது இருக்கு. ஜிபிஎஸ்ல அவங்க மட்டும் இல்லை, அவங்க எந்த இடத்துல எவ்வளோ நேரம் நிற்கிறாங்க நம்ம கண்ட்ரோல் ரூம்ல நாங்கள் மட்டும் இல்லை, அங்கே அவங்க டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் பார்க்குறாரு, நான் பார்க்குறேன், அது மட்டும் இல்லை, டெல்லியிலும் கூட பார்த்துட்டு இருக்காங்க உங்கள் ஃப்ளைங் ஸ்குவாட் எப்படி மூவ் ஆகுது. ஸோ டெஃபினட்டாக உறுதியாக கண்காணிப்பு இருக்கு. அது மட்டும் இல்லை, ஒரு ஃப்ளைங் ஸ்குவாட்க்கு ஒரு கம்ப்ளைண்ட் வரதை வச்சுக்கணும், ஒரு எஸ்எம்எஸ் அனுப்புகிறோம். அது எஸ்எம்எஸ் நம்ம எந்த டயத்துக்கு எங்கேருந்து போயிருக்கு அந்த நேரத்துக்கு எஸ்எம்எஸ் போனதுக்கு அப்புறம் அவன் அந்த டைரக்ஷனில் போகிறாங்களா இல்லை அதுவும் செக் பண்ணுறோம். ஸோ அந்த நேரத்தில் டெக்னாலஜிக்கல் மூலமாக என்னென்ன கண்காணிப்பு பண்ண முடியும் அதுவும் பண்ணுறோம். மற்றெல்லாம் மூலமாகவே என்னென்ன பண்ண முடியும் டெஃபினட்டாக நம்ம என்னென்ன வாட் எவர் லூப் ஹோல்ஸ் இருக்கு அதை பிளக் பண்ணுறதுக்கு எல்லாம் வழி பண்ணியிருக்கோம். இதுலேயே இன்னும் ஒரு கேள்வி எனக்கு இருக்கு. ஓட்டு போடுவதற்காக பணம் வாங்கினால் ஓராண்டு சிறை அப்படின்னு இருக்கு. பணம் கொடுக்குறவங்களுக்கு என்ன தண்டனை அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பேசலாம். இடைவேளைக்கு பிறகு நம்ம தொடர்ந்து பேசலாம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு நிகழ்ச்சி தொடரும். காசு வாங்கிட்டு ஓட்டு போட்டா அவங்களுக்கு ஓராண்டு சிறை, அப்ப காசு கொடுக்கறவங்களுக்கு எந்த தண்டனையுமே இல்லையா? அதே தான், பிரைபிங் தி வோட்டர் இஸ் an offense சொல்லக்கூடிய ஒரு ஐபிசி offense இருக்கு. ஸோ அது டெஃபினட்டா இருக்கு. ஓகே, நெல் தேர்தல் ஆணையருக்கு பணிவான வணக்கங்கள். கடந்த பாராளுமன்ற தேர்தலின் போது 144 போட்ட மாதிரி இந்த மாதிரி அது மாதிரி ஏதாவது ஐடியா இருக்குங்களா? அது ஒரு கொஸ்டின். செகண்ட் ஒன் வந்து பிஎல்ஓஸ்லாம் எலெக்ஷன் முன்னாடியே பூத் ஸ்லிப் வந்து வழங்குறாங்க. அந்த பூத் ஸ்லிப் வழங்கும் போது பல்வேறு இடையூறுகளை வந்து அவங்க சந்திக்கிறாங்க, பறிக்கப்படுறாங்க, அந்த மாதிரிலாம் இருக்குது. லேட்டஸ்ட் டெக்னாலஜியில் எஸ்எம்எஸ் மூலமாகவே வாக்காளருடைய பேர், பூத் நம்பரு, வரிசை எண், அந்த பாகமெல்லாம் வச்சு, ஏன்னா எல்லா பிஎல்ஓஸும் வாக்காளருடைய ஃபோன் நம்பரை கலெக்ட் பண்ணி தான் வச்சுருக்காங்க. ஸோ அது மாதிரி நீங்கள் வந்து பூத் ஸ்லிப்பை வந்து அந்த டீட்டெயிலில் எஸ்எம்எஸ் மூலமாக வழங்கலாமா? அது மாதிரி ஏதாவது யோசனைகள் உள்ளதா? இப்போத்துக்கு நம்ம இது மாதிரி இன்னும் தேர்தல் நடக்க 144 போடுறதுக்கு இதுவரை எண்ணம் இல்லை. ரெண்டாவது, பூத் ஸ்லிப்னா நம்மக்கிட்ட 2 கோடி ஃபோன் நம்பர் வாங்கி வச்சுருக்கோம். பூத் ஸ்லிப் உங்களுக்கு நான் எஸ்எம்எஸ்ல அனுப்புறது பிடிஎஃப்ல கொடுக்கலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் எத்தனை பேர் ஸ்மார்ட் ஃபோன் வச்சுருக்காங்க? பூத் ஸ்லிப்பில் ஃபோட்டோ இருக்கணும். ரெண்டாவது, நான் பிடிஎஃப் அது மாதிரி எதாவது அனுப்பிச்சாலும் நம்ம ஒரு 5 நிமிஷத்தில் எடிட் பண்ணி ஃபோட்டோ மாற்றிட்டு கொண்டு வந்துடலாம். ஸோ அதனால அது சிக்கல் இருக்கிறதுனால இருந்தாலும் நம்ம யார் யார் ஃபோன் நம்பர் வச்சுருக்கோம், உங்கள் அடையாள அட்டை மீன்ஸ் எந்த இடத்துல ஓட்டு போடணும், உங்கள் பாகம் என்ன, வரிசை என்ன, அதை எஸ்எம்எஸ்லேயும் அனுப்ப போகிறோம். அதை 2 கோடி நம்மக்கிட்ட ஃபோன் நம்பர்ஸ் இருக்குது. 2 கோடி பேருக்கு இது எஸ்எம்எஸும் வரும், உங்கள் போலிங் பூத்து, உங்கள் வரிசை என்ன பாகம் எண். ஆனால் பூத் ஸ்லிப் ஃபிசிக்கலாக கொடுத்தா தான் அதை எடுத்து போய் அதை நீங்கள் யூ கேன் ஓட் வித் தட். அது தொடர்பாக இன்னொரு கேள்வி இருக்குங்க. அது எலெக்ஷன் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா 100 மீட்டர் டிஸ்டன்ஸில் வந்து பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் வந்து அவங்க டேபிள் வந்து ஃபார்ம் பண்ணுறாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஃபார்ம் பண்ணி 10 பேர்னு சொல்லிட்டு உட்காந்துறாங்க. முதல் 1 மணி நேரம் அமைதியாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லாத நிகழ்வுகள்லாம் ஆரம்பிக்குது. ஸோ இதனால் வந்து பப்ளிக் வந்து ஓட்டு போட வரவங்க வந்து தயங்குறாங்க, கும்பலை பார்த்த உடனே குறைஞ்சிடுது. ஸோ போலிங் ஆஃப் ஓட்டிங் வந்து
அந்த டைமில் குறைய வாய்ப்பு இருக்குது. அதுக்கு பதில் அதை எடுத்துகிட்டு நம்ம பிஎல்ஓ டிஎல்ஓ அவங்களாம் அந்த ஸ்பாட்லேயே இருக்காங்க. அவங்கள வச்சு அந்த டேபிள் அந்த போலிங் பூத் வெளியிலே நம்ம போட்டுட்டு அவங்க கேட்குற அந்த பப்ளிக் கேட்குற அந்த பூத் அந்த டீட்டெயில்ஸ் தான் கேட்க போகிறாங்க. அது அவங்கள வச்சே பண்ணிக்கலாமே நம்ம ஸ்டாஃப் வச்சு. இல்லை, நீங்கள் சரியான கேள்வி கேட்டிருக்கீங்க. இதுவரை பூத் ஸ்லிப் வீட்டில் கொடுத்துட்டு இருந்தோம். பட் வீட்டில் கொடுக்கும்போது சில பேர் விட்டு போயிடுது, சில பேர் வீட்டில் இல்லை அவங்களுக்கு கொடுக்க முடியலன்னா இந்த தடவை எலெக்ஷன் கமிஷன் தேர்தல் ஆணையத்தை என்ன உத்தரவு கொடுத்துருக்காங்கன்னா அது 100 மீட்டர் லைனுக்குள்ளே பிஎல்ஓவும் உட்காந்துட்டு யார் யாருக்கு பூத் ஸ்லிப் வீட்டில் வாங்க முடியல அங்கே போய் வாங்கிடலாம். ஸோ நம்ம அதிகாரிகள் அங்கே இருப்பாங்க, நீங்கள் அங்கே போய் பூத் ஸ்லிப் வாங்கிடலாம், வாங்கிட்டு ஓட்டு போட்டுக்கலாம். சரி, அடுத்த நபர். வணக்கம் சார், என்னோட பேர் பானு. அதாவது நீங்கள் வந்து சுயேட்சை வேட்பாளர்களை வந்து குறைக்கிறதுக்கான ஒரு ஆலோசனை கூட்டம் வந்து நான் நடத்தினதா நான் பேப்பரில் படித்தேன். இப்போ அந்த மாதிரி சுயேட்சை வேட்பாளர்களை தடுத்துட்டீங்க அப்படின்னா திருநங்கைகளை மாதிரி ஒடுக்கப்பட்டவங்க அரசியல் தளத்துக்குள்ளே வர்றது வந்து ரொம்ப ஒரு கடினமான ஒரு விஷயம். இது வந்து எப்படி பார்க்குறேன் அப்படின்னா இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி அம்பேத்கரே வந்து என்ன சொல்லியிருக்கிறாரு, வாக்காளர்கள் அனைவருமே வந்து சட்டம் இயற்றுபவர்களாக வர வேண்டும் அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறாரு. இந்த மாதிரி சுயேட்சை வேட்பாளர்களை தடுக்கிறது வந்து இந்த முடிவு வந்து ஜனநாயகத்துக்கு எதிரானதாக தான் நான் பார்க்குறேன். இதுக்கு உங்களோட பதில்? நம்ம சுயேட்சை வேட்பாளருக்கு தடுக்கணும் அல்லனா ஓட்டு அது வேட்புமனு தாக்கல் பண்ணக்கூடாதுன்னு அது மாதிரி ஒரு மீட்டிங் கூட்டம் நடத்தவே இல்லையே, எப்படி உங்களுக்கு தெரிய வந்தது? நான் வந்து பத்திரிகையில் படிச்சதுனால நான் கேட்குறேன். இல்லை, நம்ம அது ஒன்றும் அது சுயேட்சையை குறைக்கிறதுக்கு நான் சீரியஸ் கேண்டிடேட்ல நமக்கு தெரியும். அவங்களுக்கு நான் வாக்குப்பதிவு இயந்திரங்களில் மேக்சிமம் அதிகபட்சத்தில் 63 வேட்பாளர் தான் இருக்க முடியும். நோட்டா சேர்த்தா 64 பேர். ஸோ 4 மெஷினுக்கு மேலே அதை கனெக்ட் பண்ண முடியாது. அதுக்கு மேலே போனால் நம்ம இதை பேப்பர் வாக் ஷீட்டு மறுபடியும் அது இருக்கும். அதனால இந்த பேச்சு உங்கள் பேப்பரில் ஆயிருக்கும், அதுக்கு மேலே தாண்டக்கூடாதுன்னு தவிர்த்து நம்ம சுயேட்சையாக யாரும் போடக்கூடாது. அதுக்கு மீட்டிங் ஒன்று ஒரு பத்திரிகையில் தலைப்பு இதையவே வந்து இந்த செய்தி வந்து வந்திருந்தது. அதனால நான் கேட்குறேன். இல்லை, அதில் இன்னொரு குற்றச்சாட்டு, சுயேட்சையா போட்டியிடுபவர்களுடைய இந்த சின்னங்களை வந்து பிரபலப்படுத்துவதற்கு ரொம்ப குறைந்த நாட்கள் தான் இருக்கு. ஏற்கனவே பெரிய கட்சிகளுடைய சின்னங்கள் வந்து மக்கள் மனசுல ரொம்ப ஆழமா பதிஞ்சு போச்சு. அது வந்து அதை வந்து ஒரு டீக்ரேட் பண்ற மாதிரி டீவேல்யூ பண்ற மாதிரி தான் இருக்கு. இதுக்கு கூடுதல்களாக நாட்கள் கொடுக்கணும் அப்படிங்கிற கோரிக்கை ரொம்ப நாளாவே இருக்கு. இதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கு? அதோட தொடர்பு கொடுத்து இப்போ நம்ம இடைவெளி எவ்வளவு இருக்கும்போது ரொம்ப நாளா கொடுத்துருக்கீங்கன்னு சொல்றீங்க. இப்போ அதுவும் குறைக்கணும், அவ்வளவு டைம் கேப் இருக்கக்கூடாதுன்னு சொல்றீங்க. அப்போ அதுக்கு ஒரு கேப் இன்னும் இன்க்ரீஸ் பண்ணோம். ஸோ மாட்டு கருத்து இருந்துட்டே இருக்கோம். பட் இப்போ இருக்கிறது நம்ம சட்டம் என்ன இருக்கு அதுபடி நம்ம செயல்பட்டு இருக்கோம். அடுத்த நேயர். சார் வணக்கம் சார், கடலூர் மாவட்டம் பி ரகுபதி சார். ஓட்டுக்கு பணம் வாங்கினா ஓராண்டு சிறைன்னு சொல்லிடுறீங்க சார். இப்போ வேட்பாளருக்கு அவங்க தான் பணம் கொடுக்குறாங்கன்னு நாங்கள் தகுந்த ஆதாரத்தோடு நிரூபிக்கப்பட்டால் அவங்க 10 வருஷத்துக்கு அந்த எலெக்ஷன்லேயே நிற்கக்கூடாது. அவங்களுடைய கட்சிகள் வந்து கட்சியோட சின்னமெல்லாம் பறிக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது பண்ண முடியுமா ஐயா? இல்லை, அது சட்டத்தில் என்ன இருக்கு அதுதான் செயல்பட முடியும். அதை உறுதியாக அது மேலே அதுபடி நடவடிக்கை எடுத்தாலே இதை குறைச்சிடும். ஸோ நீங்கள் தயவு செஞ்சு அது ஏதோ கண்டுபிடிச்சிங்கன்னா நீங்கள் ஒன்றும் பெருசாக பண்ண வேண்டியதில்லை. இப்போ நம்ம ஆப் இருக்கு, ஃபோன் இருக்கு, அதை பற்றி ஒரு கொடுங்க, கம்ப்ளைண்ட் கொடுங்க, உடனுக்குடன் நம்ம அங்கே நடவடிக்கை எடுத்து ரெடியாக இருக்கோம். நடவடிக்கை என்ன இருக்குன்னு பாருங்கள், அதுக்கப்புறம் இதை கேள்வி கேளுங்கன்னு சொல்றேன். சரி, இடைவெளிக்கு பிறகு நம்ம தொடர்ந்து பேசலாம். ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு நிகழ்ச்சி தொடரும். ஒவ்வொரு கட்சி தலைவர்களும் பிரச்சாரத்துக்கு போகும்போது மற்ற கட்சி தலைவர்களை வந்து ரொம்ப ஒரு தரக்குறைவான வார்த்தைகளை பயன்படுத்தி பிரச்சாரத்தில் ஈடுபடுறாங்க. அவர்கள் மீது ஏதேனும் நடவடிக்கை எடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கா? சில சமயங்கள்ல நம்பகத்தன்மை இல்லாத தகவல்கள் கூட அவங்க வந்து பொது மேடைகள்ல பேசுறாங்க. அவர்கள் மீது என்ன மாதிரி நடவடிக்கை எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது? நம்ம எம்சிசியில் எப்படி செயல்பட்டுறோம்னு ஒரு தெளிவாக இருக்கு. ஸோ நம்ம எல்லாக்கிட்ட இப்போதைக்கு வேண்டுகோள் வைத்து விரும்புகிறோம், அந்த எம்சிசி படி செயல்படுங்க. அது எம்சிசி மீறினால் எலெக்ஷன் கமிஷன் நடவடிக்கை எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி பார்த்தா கூட இப்ப புள்ளி வரத்துப்படி பார்த்தா கிட்டத்தட்ட 2 லட்சம் வழக்குகள் வெவ்வேறு அடிப்படையில பதிவு செய்யப்பட்டிருக்கு. இதெல்லாம் எவ்வளவு நாட்கள் ஆகுது? அதெல்லாம் வந்து விசாரிச்சு முடிச்சு அதற்கான தீர்ப்பு வழங்குவதற்கு நிறைய நாள் ஆகுது, நிறைய வருடங்கள் ஆகுது. சில சமயங்கள் அவங்களுடைய பதவி காலமே கூட முடிஞ்சிருது அப்படிங்கிற குற்றச்சாட்டு தானே இருக்கு. இதை விரைந்து முடிப்பதற்கான வாய்ப்புகளே இல்லையா? நீங்க 2 லட்சம் இப்ப இருக்குது மனுக்கள் பத்தி சொல்றீங்களா? பிகாஸ் நிறைய பேர் கம்ப்ளைண்ட் கொடுத்துறாங்க, சுவரோட்டி பல்வேறு விதமான புகார்கள்.
அந்த புகார்கள் முடிக்கிறதுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. வடக்கு வேற, புகார்கள் வேற. புகார்னா இன்னைக்கு ஒரு புகார் வருது, இங்கே சுவர் ஒட்டி இருக்கு, அதை ஒரு 24 மணி நேரத்துக்குள்ள எடுக்கலாம். வடக்குன்னா அப்போ விசாரிச்சு அதுக்கப்புறம் ஆக்ஷன் எடுக்கணும், அது வேற. நமக்கு 2 லட்சம் நீங்க சொல்லக்கூடிய நிறைய இப்போ மனுகள் புகார்கள் வந்திருக்கு, இங்க சுவர் ஒட்டி இருக்கு, ஃபிளெக்ஸ் போர்டு இருக்கு, அதை உடனுக்குடன் நடவடிக்கை எடுத்துட்டு. தேர்தல் வழக்குகள் கூட காலதாமதமாகுது. சில சமயங்கள் அவங்களுடைய 5 வருட பீரியட் அவங்க முடிச்ச பிறகு கூட தீர்ப்புகள் வரக்கூடியதை நம்ம பார்க்கிறோம். அதை அவங்களுடைய அந்த இடைப்பட்ட காலத்திலேயே அதற்கான தீர்ப்பு வழங்குவதற்கான சாத்தியக்கூறுகளே இல்லையா? இல்லை, நம்ம அதை இப்போ தேர்தல் வழக்குகள் என்னென்ன பதிவாக இருக்குது அதை ஃபாலோ பண்ணி அதை ஒரு சார்ஜ் ஷீட் போட அளவுக்கு ஃபாலோ பண்ணுறோம். அதுக்கு ஒரு இப்போ நம்ம என்ன சொல்லலாம், இந்த தேர்தலில் எல்லாம் ஐடி ரிலேட்டட் தான் இருக்குது. ஸோ இல்லை, அதுக்கு ஒரு சாஃப்ட்வேர் ரெடி பண்ணியிருக்கோம். என்ன வழக்கு பதிவாக இருக்குது, இப்போ ஆயிடுச்சு, இப்போ சார்ஜ் ஷீட் நம்ம ஃபாலோ பண்ணாலே 90% வேலை ஒழுங்கா டயத்தில் நடக்கும். அதை நம்ம எதிர்பார்க்கலாம். நேர்காணல் ஆப்லேருந்து தான் என்னோட கேள்வி சார். ஆப்பில் வந்துட்டு நீங்கள் இப்போ கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு வந்து கம்ப்ளைண்ட் பண்ண எளிதாக்கியிருக்கீங்க. இப்போ கம்ப்ளைண்ட் பண்ணுறவங்களுடைய பாதுகாப்பு வந்து எந்த அளவுக்கு நீங்கள் வந்து உத்தரவாதம் தர முடியும் உங்களால்? இல்லை, இப்போ நம்ம கம்ப்ளைண்ட் ஆப் ஒரு ரெடி பண்ணியிருக்கோம். நீங்கள் ஃபோட்டோ அதில் போட்டு எடுத்து அனுப்பிச்சிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக ஜிபிஎஸ் டேக் ஆகும். உங்கள் நம்பர் யாருக்கு தெரியாது, பிகாஸ் அது ஆப்பில் இருக்கிறது ஃபோன் நம்பர். நீங்கள் விரும்பினாதான் உங்கள் ஃபோன் நம்பர் அதில் வரும், நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணாதான். விரும்பலைன்னா அப்படி ஃபோட்டோ அனுப்பிச்சாங்கன்னா அது கம்ப்யூட்டருக்கு உள்ளே தான் போகும். அந்த கம்ப்யூட்டர் பாஸ்வேர்டு 2-3 பேருக்கு தான் இருக்குது. அவங்க எடுத்து சொன்னாதான் அது தெரியும். எவ்ரிதிங் அது கம்ப்யூட்டரில் இருக்கிறது, ஒவ்வொருத்திங் இஸ் லாக்டு. யார் உள்ளே போனால் எது பார்த்தா. ஸோ அதை நீங்கள் விரும்பலைன்னா உங்கள் ஃபோன் நம்பரு, உங்கள் ஐடென்டிட்டி யாருக்கு தெரியவே தெரியாது. இல்லை, இமெயில் ஐடியுமே கூட கேட்டிருக்காங்க. இமெயில் ஐடி, ஃபோன் நம்பர், இன்னும் டீட்டெயில்ஸ்லாம் கொஞ்சம் இருக்குது. இல்லை, அது ஒரு 2 கம்ப்ளைண்ட், அது ஆப்பில் 2 விதமாக கம்ப்ளைண்ட் பண்ணலாம். முதல்ல நீங்கள் உங்கள் பேர் பதிவு பண்ணிவிட்டு இமெயில் ஐடி, ஃபோன் நம்பர் கொடுத்து பதிவு பண்ணலாம். எதுக்கு கேட்குறாங்க, நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணல என்ன நடவடிக்கை எடுத்தீங்க, நிறைய பேர் கேள்வி கேட்குறாங்க, வந்து பதில் சொல்கிறது இல்லை. ஸோ அது உங்களுக்கு எஸ்எம்எஸ் வரும், இதான் உங்கள் கம்ப்ளைண்ட் நம்பர். அவர் முடிக்கும் போது இது முடிச்சுட்டாரு, அவங்க என்ன பதில் சொல்லாரு உங்ககிட்ட தன்னால எஸ்எம்எஸ் மூலமாக வரும். நீங்கள் அதை அவங்களுக்கு சரியான இல்லைன்னு சொன்னால் திருப்பி கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். அந்த மாதிரி கேட்டகரிக்கு நீங்கள் அதை ஒரு கம்ப்ளைண்ட் நம்பர் சொல்லலாம். சில பேர் ஜஸ்ட் நீங்கள் போகிறீங்க, ஒரு ஃபோட்டோ எடுத்து அனுப்பலாம், இது சரியில்லை, நான் எது போய் என்ன பதில் வேண்டாம், சும்மா இன்ஃபார்ம் பண்ணுறேன். அந்த மாதிரி கேசஸ்க்கு அனானிமஸ் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். அப்படி போட்டு நீங்கள் அனுப்பிச்சிங்கன்னா அந்த நம்ம அப்படியே பதிவு பண்ணிடுறோம். இல்லை, அந்த மாதிரி புகார்கள் ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டு குற்றவாளிகள் அப்படின்னு நிரூபிக்கப்பட்டிருந்தால் அவங்க மீது ஏதாவது எல்லாம் சார்ஜஸ் எல்லாம் இருந்ததுன்னா குறைந்தபட்சமாக அவங்க வந்து தேர்தல் போட்டியிடுவதற்கு தடை செய்வதற்கான வாய்ப்புகள் ஏதாவது இருக்குதா? இல்லை, அது ஒரு சட்டத்தில் ரொம்ப தெளிவாக இருக்கு. அதில் இப்போ வந்து அந்த அதில் பிள்ளை பட் அவர் சொல்றது, அதை அவர் புகார் கொடுத்தானா அவருக்கு பாதுகாப்பு. நாளைக்கு அவர் புகார் கொடுத்துக்காரு, யாரை வச்சு அவருக்கு போய் கேள்வி கேட்கக்கூடாது. ஸோ அது எளிதாக பண்ணுறது மட்டும் இல்லை, அவருக்கு ஐடென்டிட்டி ஷுட் பி சேஃப், அது யாருக்கு தெரியக்கூடாது. அதுக்கு நம்ம நிறைய ஏற்பாடு பண்ணியிருக்கோம். அவர் ஃபோன் பண்ணாலும் அவர் ஃபோன் நம்பர் யாருக்கு தெரியவே தெரியாது, அது சொல்லுவார். சார் வணக்கம் சார். இப்போ வந்து நடக்கக்கூடிய எலெக்ஷன் வந்து எல்லாம் மாநில அரசு ஊழியர்கள் வச்சு தான் நடத்துறீங்க. இப்போ அந்த மாநில அரசு ஊழியர்கள் வந்து மே 20ஆம் தேதிக்கு அப்புறம் மறுபடியும் அந்த கவர்மெண்ட் கீழே தான் வரப்போகிறாங்க. இப்போ இது ஏன் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டாஃப் வச்சு நீங்கள் ஏன் அது வந்து நீங்கள் நடத்துவதுக்கு வழிமுறை எடுக்கணும்? ரெண்டாவது, விகிதாச்சார அடிப்படை வந்து இப்போ இந்தியாவில் கொண்டு வரல. மேலை நாடுகள்லாம் அந்த விகிதாச்சார அடிப்படை வந்து இருக்குது. இப்போ 1 லட்சம் ஓட்டு வாங்குறாங்க, இன்னொரு கேண்டிடேட் 1,01,000 ஓட்டு வாங்குறாங்கன்னா இப்போ 1,01,000 ஓட்டு வாங்குற கேண்டிடேட் தான் வின் பண்ணுறாங்க. அப்போ அந்த 1 லட்சம் ஓட்டு வாங்கின கேண்டிடேட்டுக்கு எந்த ஒரு இதுவுமே கிடையாது. இப்போ அவங்களும் அவங்கள பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு எதனா சட்டம் நடைமுறைகளில் கொண்டு வர சாத்தியம் இருக்கா? இப்போ நம்ம கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் யூஸ் பண்ணுறது அப்படி பார்த்தா சென்ட்ரல் கவர்மெண்ட் மாறிட்டு இருக்கு. அப்போ அதுக்கு வேற என்ன எம்ப்ளாயிஸ் யூஸ் பண்ணோம். நம்ம எம்ப்ளாயிஸ் தேர்தல் பணியில் ஈடுபடுறாங்க, நல்லா வேலை செய்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரெவென்யூ பார்த்தாலும் போலீஸ் பார்த்தாலும் இரவு பகல் நேரம் பார்க்காம வேலை செஞ்சுட்டே இருக்காங்க. சில பேர் மேலே கொஞ்சம் கம்ப்ளைண்ட் இருக்காங்க, பட் 99% எம்ப்ளாயிஸ் நல்லா வேலை பார்க்குறாங்க. அதை குறையில்லாமல் ஒரு நேரம் பார்க்காம வேலை பண்ணுறாங்க. நம்ம இப்போ இருக்கிறது டெமோக்ரஸி, என்ன சட்டம் இருக்கு அதுபடி நம்ம செயல்பட்டு இருக்கோம். என்னோட பொறுப்புனா அதை எப்படி அமலுக்கு கொண்டு வருது, புதுசாக கொண்டு வருது, பின்னாடி நம்ம அதுக்கு வேற ஃபோரம்ல நீங்க டிஸ்ட்ரிக்ட் ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஒரு கண்காணிப்பு குழு போடலாமே, அதுதான் மற்ற நிறைய மேலை நாடுகள்ல வாலண்டியர்ஸே வந்து எலெக்ஷன் ஒர்க்ல எல்லாம் ஈடுபடுறாங்க. ரொம்ப அமைதியாக நடந்து முடிகிறது தேர்தல்லாம். இங்க இவ்வளவு ராணுவத்தை குவிச்சு, இவ்வளவு பாதுகாப்பு குவிச்சு இப்படித்தானே நம்ம பண்ண வேண்டியதா இருக்கு. ஒவ்வொரு முறையும் அதனுடைய எண்ணிக்கையை நம்ம அதிகப்படுத்தி தானே போறோம். அப்ப இது எப்படி சுமூகமான ஒரு தேர்தல் நடைமுறையில வந்து ரொம்ப எளிமையான ஒரு தேர்தலாம் நம்ம எப்படி அதை வந்து ஓன் பண்ணிக்க முடியும்? நான் ஒரே ஒரு கேள்வி உங்ககிட்ட கேட்க விரும்புகிறேன். எந்த நாட்டில் எத்தனை 100 கோடி மக்கள் பார்லிமெண்ட் எலெக்ஷனில் ஓட்டு போடுறாங்கன்னு சொல்லுங்க. எந்த நாட்டில் சொல்லுங்க, அதுக்கப்புறம் நான் பதில் சொல்லிடுறேன். சரி.
என்னோட கேள்வி, கடந்த 68 வருஷமா வந்து 100% ஓட் போலிங் இந்தியாவில் எந்த இடத்துலயுமே நடக்கல. இதுவும் தேர்தல் ஆணையத்தோட தோல்வி. இந்த தோல்வியிலிருந்து மீள்றதுக்காக தேர்தல் ஆணையம் என்ன மாதிரியான ஒரு மெக்கானிசம் வச்சிருக்காங்க? ஸோ இதுக்கு அடுத்தது 100% வாக்குப்பதிவு நடைபெற வாய்ப்பு இருக்கா? ஏன்னா 30% வாக்குப்பதிவு இங்க நடைபெற குறையுது அப்படின்னு சொல்லும் போது இங்க வந்து தேர்ந்தெடுக்கப்படுற வேட்பாளர்கள் அந்த 30% பார்ட்டிசிபேட் இல்லாம தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. ஸோ இது தவறான ஒரு வேட்பாளர் தேர்ந்தெடுக்கான காரணங்களா உருவாகுது இல்லையா? நம்ம அதுதான் இந்த 100% நோக்கி நம்ம முழுமையை நோக்கி முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். TN 100% கேம்பெயின் லான்ச் பண்ணிருக்கோம். எதுக்குன்னா 100%னா இது ஒரு இலக்கு. இது 100% நம்ம சொன்னாதான் அப்ப சரி ஒரு ஆதரவற்ற அவர் பேர் இருக்கா இல்லையா, காலேஜில் இருக்கிறது யார் சொன்னாங்க பசங்க பேர் இருக்கா இல்லையா, அப்படி ஒன்னொன்னு கவர் பண்ணிட்டு வந்தாதான் நம்ம 100% ஒரு 100% நோக்கி போக முடியும். அதுக்கு முயற்சி செய்யலைன்னா எப்படி 100% அச்சீவ் பண்ண முடியும்? அதே போல கட்சிகளுக்கு சின்னம் கொடுக்கிறோம். இந்த சின்னத்தை ஏன் நிரந்தர சின்னமா கொடுக்கணும்? ஒவ்வொரு கட்சிக்கும் குறைந்தபட்சம் ஒரு தேர்தலுக்கும் அடுத்த தேர்தலுக்கு இடையில 3 தேர்தலுக்கு வந்து அந்த சின்னத்தை பயன்படுத்தக்கூடாது. ஒவ்வொரு முறையும் தேர்தலுக்கு வெவ்வேறு சின்னங்களை பயன்படுத்தணும். இந்த உத்தரவுகள் ஏன் வரக்கூடாது? அரசியல் கட்சி சார்பாக கூட அந்த கோரிக்கைகள்லாம் வைக்கப்படுது. சின்னத்தை வந்து மாத்திட்டே இருக்கணும், மனசுல பதியுது அப்படிங்கிற கோரிக்கை. அரசியல் கட்சி விவாதத்தில் இந்த கேள்வி கேளுங்க, அப்போதான் சரியான பதில் வரும். இல்ல தேர்தல் ஆணையத்துல இந்த பரிந்துரை போயிருக்கா? இல்ல எலக்டோரல் ரிஃபார்ம்ஸ்ல இதை கொண்டு வர முடியுமா? இது வந்து ஒரு ஆரோக்கியமான நடைமுறை இருக்குமான்னு கேட்கிறாரு. இல்ல இப்ப என்னோட பொறுப்பு ப்ராசஸ், எலெக்ஷன் ப்ராசஸ் நடத்துறது தான் என்னோட பொறுப்பு. ரிஃபார்ம்ஸ் பத்தி இன்னொரு நாள் பேசுவோம். இப்போ எலெக்ஷன் ப்ராசஸ் பத்தி பேசிட்டு இருக்கோம். அடுத்த நிறைய கட்சிகள், பெரும்பான்மையான கட்சிகளின் மீது நம்பிக்கை இல்லாம நிறைய இளைஞர்கள் மக்கள் எல்லாம் நோட்டாவுக்கு ஓட்டு போடுறதுக்கு தயாராயிட்டாங்க. இப்போ அது ஒரு ஃபேஷனாவே மாறிடுச்சு. இப்போ நோட்டாவுக்கு ஒரு தொகுதியில அதிகப்படியான வாக்குகள் விழுந்துச்சு அப்படின்னா அதற்கு தீர்வு என்ன அப்படின்றது இன்னும் முழுமையாக சொல்லப்படாமலே இருக்குது. இதுக்கு முன்னாடி ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் பரவிச்சு. என்னன்னா, நோட்டாவுக்கு அதிக வாக்குகள் வாங்கியாச்சுன்னா அந்த தொகுதியில் தேர்தல் நடந்தது வந்து செல்லாது, மீண்டும் தேர்தல் நடக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு செய்தி பரவிச்சு. அது உண்மையா? நோட்டாவை அதிக ஓட்டு விழுந்துச்சுன்னா என்ன ஆகும்? இல்லை, நோட்டால வாக்கு பதிவானது இப்போ கணக்கில் வராது. மீதி எல்லாரும் வாக்குல யார் அதிகமாக வாக்கு வாங்கியிருக்காங்க அவங்க தான் ஜெயிக்கும். அதனால அது ரீஎலெக்ஷனில் செய்தி சரியில்லை. இப்ப இருக்க சட்டப்படி இது மாதிரி தான் இருக்கு. இல்ல அப்ப நோட்டாவுக்கு வாக்களித்ததற்கு பலனே இல்லை அப்படின்னு சொல்ல வரீங்களா? உங்களுக்கு இன்னொரு ஆப்ஷன் இருக்கு. அந்த ஓட்டு வேஸ்ட், நோட்டாவுக்கு அளிக்கிறது வேஸ்ட் அப்படின்னு சொல்றீங்க இல்லைங்களா? பள்ளி கல்லூரி மைதானங்களை வந்து பயன்படுத்தலாம் ஓட்டு போறதுக்கு, பிரச்சாரங்கள் செய்வதற்கு அப்படின்னு சமயத்தில் தேர்தல் ஆணையம் வந்து அனுமதி வழங்கியிருக்கு. சில ரெகுலேஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கு. இது வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்டிவான ஒரு மெத்தட் தானா? பள்ளி கல்லூரி மைதானங்களை ஓட்டு போடுவதற்கு வாக்குச்சாவடி மையங்களாக பயன்படுத்துறது வந்து ஒரு சரியான அணுகுமுறையாக கூட இருக்கலாம். ஆனா வந்து பிரச்சாரங்களுக்கு அதை பயன்படுத்தணும் அப்படிங்கிறது வந்து எப்படி வந்து ஒரு ஆரோக்கியமான வழிமுறையா இருக்கும்? அதுல வந்து ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ் பேசிஸ் எல்லாம் நடைமுறைப்படுத்தணுங்கிறதெல்லாம் அதிகாரிகள் சரியா செய்வாங்களா? அதில் வெளிப்படைத்தன்மை இருக்குமா? இல்லை, இப்போ நீங்கள் மைதான ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ் பேஸில் அதிகாரிகள் பற்றி ஒரு கேள்வி கேட்டிருக்கீங்க. இப்போ எலெக்ஷன் கமிஷனில் எல்லாம் கம்ப்யூட்டரைஸ் பண்ணிட்டோம். நீங்கள் எந்த நேரத்தில் பதிவு பண்ணுறீங்க, செகண்ட் வரை கூட அது பதிவாகும். அதை நீங்கள் பார்த்துக்கலாம், யார் முதல் பதிவு பண்ணியிருக்காங்க, யார் ரெண்டாவது. அது வரிசைப்படி தான் அதிகாரிகள் அதை அனுமதி கொடுக்க போகிறாங்க. ஸோ அதை இப்போ எவ்ரி திங் இஸ் ஆட்டோமேட்டட். எனக்கு ஒரு டிஸ்கிரிப்ஷன் கிடையாது, நான் இவருக்கு முன்னாடி கொடுக்கலாம். அப்படி பண்ணாலும் நான் ஒரு உரிய காரணங்கள் சொல்கிறதுக்கு அப்புறம் தான் பண்ண முடியும். மீன்ஸ் நான் மட்டும் சொல்ல, யார் அதிகாரிகள் முடிவு பண்ணுறாங்க. ஸோ இந்த தரம் எலெக்ஷனில் நம்ம ஐடி யூஸ் பண்ணிவிட்டு எல்லாம் தெளிவு பண்ணியிருக்கோம். நீங்கள் பார்க்கலாம், இதுவரை நம்ம இந்த இணையதளத்தில் ஒரு 1000க்கு மேலே அப்ளிகேஷன் வந்திருக்கு மற்ற எல்லா கட்சியில் மீட்டிங் பண்ணுறதுக்கு. எதிலும் கம்ப்ளைண்ட் வரல. சரி, கேள்வி மட்டும் கேளுங்க, பதில இடைவெளிக்கு பிறகு பார்க்கலாம். சுருக்கமா சார், எலெக்ஷன் எல்லாமே கம்ப்யூட்டரைஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி நீங்களே சொல்றீங்க. ஆன்லைன் பேங்கிங்க்கு எல்லாமே வந்து மொபைலை வந்து நான் நம்ப முடியுது அப்படின்னா, அப்போ மொபைல் மூலியமாவே வாக்களிச்சோம்னா நீங்க உங்களோட தேர்தல் ஆணையத்தோட இலக்கா அந்த 100% வாக்குப்பதிவு அப்படின்றத ஈஸியா வந்து அடையலாம் இல்லைங்களா? மொபைல் பேங்கிங் மாதிரி ஏன் மொபைல் ஓட்டிங் கொண்டு வர முடியாது அப்படின்னு கேட்டிருக்காரு. இப்போ இருக்கிறது நம்மளோட ப்ராசஸ் இருக்க ரொம்ப சேஃபாக இருக்கு. எதனாலும் அதை மிஸ்யூஸ் பண்ண முடியாது. இப்போ மொபைலில் ஓட் போட்டானா இவங்க 25 பேர், இங்கே 50 பேர் இருக்காங்க, அவங்க எல்லாம் ஃபோன் வாங்கி நானே ஓட் போட்டான். ஸோ அதனால டெக்னாலஜி நிறைய இருக்கு. பட் நம்ம ப்ராசஸ் ஃபேராக இருக்கணும், எதனாலும் மிஸ்யூஸ் பண்ண முடியாது. ஸோ இப்போ நம்ம டைம் டெஸ்டட் ஒரு நிறைய நல்லா இருக்கு. இந்த ப்ராசஸ் இஸ் சேஃபஸ்ட் இந்த வேர்ல்டு நான் சொல்றேன். அதுல இன்னொருத்தர் வெளியூர்லேருந்து ஒருத்தர் கேட்டிருந்தார், கைரேகை பயன்படுத்தி பண்ணா இன்னும் ஆத்தென்டிக்கா இருக்குமே, தவறு நடப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை, கள்ள ஓட்டு போட முடியாது, அது மாதிரிலாம் நிறைய சாத்தியக்கூறுகள் இருக்கே அப்படின்னு கேட்டிருக்காரு. அது நல்ல சிஸ்டம் அது இல்லை. இப்படி பார்த்தீங்கன்னா முதல்ல வாக்குச்சீட்டு பேப்பரில் இருந்தது, இப்போ இவிஎம் வந்திருக்கு. ஸோ அடுத்து எப்படி டெவலப்மெண்ட் ஆகுது, எல்லா ப்ராசஸ் மாறிட்டு தான் இருக்கு. ஸோ ஃபியூச்சரில் டெஃபினட்டாக என்ன மாற்றம் வரும் நம்ம இப்போ சொல்ல முடியாது. நேயர்களுக்கான நேரம். தனியார் நிறுவனங்கள் அனைத்தும் வந்து தேர்தல் அன்று கட்டாய விடுமுறை சம்பளத்துடன் கூட விரும்பி அளிக்கணும்னு வந்து ஒரு ரூல் இருக்குது.
இருந்தாலும் கடந்த 2014 தேர்தலப்ப பல தனியார் நிறுவனங்கள் சென்னையில் வந்து இயங்கிட்டு இருந்தது. தேர்தல் ஆணைய நடவடிக்கை எடுத்து அவங்களுக்கு விடுமுறை அளித்தாங்க. இந்த முறையும் அந்த மாதிரி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஏன்னா பல நிறுவனங்கள் வந்து எங்களுக்கு விலக்க வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த முறையாவது இந்த தவறு நடக்காமல் தேர்தல் ஆணையம் விடுத்து கொள்ளுமா? அதுக்கு என்னென்ன நடவடிக்கைகள் நீங்கள் எடுத்திருக்கீங்க? அதான் நான் இப்போ 100% சொல்கிறதுக்கு அர்த்தம் அதுதான். எதுனாலும் எது தேர்தலில் இதில் யாருக்கும் விலக்கு கிடையாது. ஸோ உறுதியாக அவங்க விடுமுறை கொடுத்தான் ஆகணும். அந்த மாதிரி கம்பெனிங்களுக்கு ஏன் வந்து அபராதம் விதிக்கலை போன முறை? இல்லை இந்த முறை விதிப்பீங்களா? இல்லை, நம்மளோட நோக்கம்னா அங்கே இருக்கிறது விடுமுறை கொடுக்கணும், அவங்களுக்கு வாக்கு போடுறதுக்கு வாய்ப்பு கொடுக்கணும். அதுக்கு நம்ம உறுதிப்படுத்துகிறோம். இந்த ஆண்டு டெஃபினட்டாக உறுதிப்படுத்துகிறோம். கோவை மாவட்டம் வெள்ளிமலைப்பட்ட கிராமத்துலேருந்து வர்றேன். எங்கள் அப்பாவோட பேர் வந்து எங்கள் அப்பா 2010 இறந்துட்டாரு. ஆனால் இது வரைக்கும் எங்கள் அப்பாவோட பேர் நீக்கப்படவே இல்லை. நாங்கள் சொல்லிட்டோம் இந்த மாதிரி வந்து இறந்துட்டாரு, டெத் சர்டிஃபிகேட் எல்லாமே வந்து ப்ரொவைட் பண்ணியாச்சு. ப்ரொவைட் பண்ணியும் வந்து நீக்கவே இல்லை. 6 வருஷமாக நீக்கிறதுக்கு டைம் ஆகுமா? அப்புறம் என்னோட இன்னொரு கேள்வி என்னன்னா, நான் வந்து புதுசாக யாராச்சும் வந்து என்ரோல் பண்ணுறாங்கன்னா அவங்களோட இது பார்த்தீங்கன்னா தப்பாகவே தான் வருது. பேர் அப்புறம் அவங்க அப்பா பேர் எல்லாமே தப்பா வருது. சரி ரெடி பண்ணலாம்னு சொல்லிட்டு திருப்பி வந்து கரெக்ஷன் கொடுத்தோம்னா டபுள் ரெஜிஸ்ட்ரேஷன் வருது. இதனால வந்து என்னோட பேருக்கு வந்து டபுள் ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்குது. இதே மாதிரி எங்கள் அண்ணனோட டபுள் ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கு. இதே வந்து பெரிய தடையா இருக்கு நம்ம 100% வந்து அச்சீவ் பண்ணாததுக்கு. இது என்ன காரணம்? தம்பி, நான் உங்ககிட்ட ஒரே வேண்டுகோள், இப்போவே 1950 ஃபோன் பண்ணி இது 3 பேர் எக்ஸ்ட்ரா இருக்குன்னு சொல்லுங்க. முதல்ல அதை பேர் நீக்கிறோம். எல்லா கிட்ட என்னோட கேள்வி என்னன்னா 6 வருஷமா ஏன் நீக்கல? இல்ல இவ்வளவு கேம்ப்ஸ் போட்ட பிறகும் கூட ஏன் இந்த சிக்கல் வருது? இத்தனை முறை முயற்சி பண்ண பிறகும் கூட நடக்கல. ப்ரூஃப் காமிக்கிறேன். என்கிட்ட வந்து நான் 2 தடவை வந்து கரெக்ஷன் கொடுத்தத ஸ்லிப் இருக்கு, இப்பவே இருக்கு. நான் அதுக்காக நான் ஒவ்வொரு டைம் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டே இருக்க முடியுமா? எனக்கு அது மட்டுமே வேலையா இருக்குமா? நீங்க இது வந்து நம்ம ஜனநாயக நாடுன்னு சொல்றோம். இதே வந்து ஒரு பெரிய ப்ராப்ளமா இருக்கு. இது எலெக்ஷன் கமிஷன் கிட்ட தான் அந்த ப்ராப்ளமே இருக்கு. ஏன்னா அவங்க கரெக்டா இருந்தா அந்த இது இப்போ எல்லாருக்கும் ஒரு பொறுப்பு இருக்கு. நம்ம ஒரு பேர் நீக்கணும்னா நான் ஒரு ஆள் அனுப்பிச்சு நீங்க ஊர்ல இருக்கீங்களா இல்லையா, நீங்க அந்த நேரத்தில் வெளியே போயிருந்தா பெரிய ப்ராசஸ் இருக்கு. பட் நான் எல்லா கிட்ட என்ன வேண்டுகோள் வைத்து விரும்புறேன்னா 1950 அந்த 1950 நம்பருக்கு ஃபோன் பண்ணா அது ஃப்ரீ நம்பர், இந்த கார்டு நம்பர் இது டபுள் என்ட்ரி சொன்னாலே இந்த இடத்துல நீக்கணும்னு சொன்னால் முடிஞ்சது. ஒரு 2 நிமிஷம் நீங்கள் ஃபோன் பண்ண வேண்டியிருக்கு. அது மட்டும் இல்லை, சப்போஸ் ஃபோன் பண்ண விரும்பல, நீங்கள் லேப்டாப் இது ஆப் யூஸ் பண்ணுறது மாடர்னாக இருக்கீங்கன்னா அதில் போய் அது இந்த ஃபார்ம் 7 எப்பிக் நம்பர், அது ஓட்டர் ஐடி நம்பர் போட்டு இது நீக்கணும். அந்த காரணம் அதில் ட்ராப் டவுனில் வருது எந்த காரணத்தினால். அது ஒரே 2 நிமிஷம் தான் ஆகும். அந்த மட்டும் பண்ணாலே நம்ம எல்லாமே ஒற்றுமையா இருந்துட்டு இந்த மாதிரி குறைகள் நீக்கிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணோம். இல்ல இப்ப பார்த்தா உங்களுக்கு பேப்பர்ல படிச்சிருப்பீங்க, ஒரு கிட்டத்தட்ட 6 லட்சம் லெவல்ல அதை கொண்டு வரதுக்கு தேர்தல் ஆணையம் நிறைய முயற்சிகள் எடுக்க வேண்டிய காலகட்டம் இருக்கா? அப்போ இன்னும் தேர்தல் ஆணையம் போகலன்னு எடுத்துக்கலாமா? இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம அதை இன்னொரு கட்டமா பார்க்க நம்ம முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கோம். நான் ஒரு பேர் நீக்கணும்னா நான் நிறைய செக் பண்ணி பிகாஸ் நான் ஒரு நல்லவர், நான் ஒரு பேர் இருக்கு, அந்த ஆள் நீக்க கூடாது. உறுதியாக டபுள் என்ட்ரி தான் நீக்கணும். பட் அவங்களுக்கு தெரியும் இது டபுள் என்ட்ரி, அவங்க சுலபமாக நீக்கலாம். ஒரு 2 நிமிஷம் தான் அவங்களுக்கு நீக்கிறதுக்கு ஆகும். எனக்கு அதே வேலை பண்ணுறதுக்கு ஒரு 15 நாள் ஆகும். ஸோ எது சுலபமாக இருக்கு. ஸோ நான் எல்லா கிட்ட ஃபோன் பண்ணுறேன், வேண்டுகோள் வைக்கிறேன். 1950 இது மாதிரி ஃபோன் பண்ணுங்க. 2 நிமிஷம் தான். அங்கே ஒரு டெய்லி 100 பேர் உட்காந்து ஃபோன் அட்டென்ட் பண்ணுறாங்க. டெய்லி 4000 கால் வருது. ஸோ அந்த மாதிரி நம்ம உடனுக்குடன் ஆக்ஷன் எடுத்துறோம். எல்லா கம்ப்யூட்டர்ல நீங்க கால் பண்ணுங்க, நடவடிக்கை எடுக்கலன்னா நம்ம அடுத்ததா பேசலாம். அரசியல் வியாபாரமா நினைக்கக்கூடிய அரசியல்வாதிகள்லாம் இந்த நேரத்தை தான் வந்து முதலீட்டு நேரமா நினைக்கிறாங்க. இதுல இந்த ஆடம்பர பிரச்சாரங்களை தவிர்க்கிறதுக்கு தேர்தல் பிரச்சார செலவுடைய உச்சவரம்பை குறைச்சா சாமானியர்களும் அந்த வேட்பாளர்களும் இவங்களுக்கு சமமா போட்டியிடக்கூடிய அந்த சூழ்நிலை ஏற்படும். மக்கள் மத்தியில் இவங்களுடைய பிரச்சாரம் ஆடம்பரத்தை குறைக்க தேர்தல் அந்த பிரச்சார செலவுடைய உச்சவரம்பை குறைக்க முடியுமா? இன்னும் வேற என்ன பண்ணலாம்? இது உச்சவரம்பா எல்லாருக்கு அப்புறம் இப்போ இது ஃபிக்ஸ் ஆகிருக்கு. அதுபடி நம்ம அந்த கீழே இருக்க செலவு பண்ணுறதுக்கு நம்ம முயற்சி பண்ணிட்டு இருக்கோம், நிறைய கண்காணிட்டு இருக்கோம். உங்களுக்கு தெரியுமா, இப்போ ஒரு மீட்டிங் எடுத்தானா மீட்டிங்கில் எவ்வளோ செலவாயிருக்கு வீடியோகிராஃப் பண்ணி அவங்களோட ஷேடோ ரெஜிஸ்டர்னா அவருக்கு இன்னொரு ரெஜிஸ்டர் கேண்டிடேட் கணக்கு காட்டுறாங்களோ இல்லையோ நம்ம ரெஜிஸ்டரில் அதை கணக்கு எழுதிட்டு இருக்கோம். நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்க டீ கொடுக்குறாங்கன்னா அவங்க ரேட்டை எழுத முடியாது. நம்ம டீக்கு எவ்வளோ செலவாகும் நாங்கள் ரேட்டை எழுதுகிறோம். ஸோ அதனால் அதை நம்ம கண்காணிட்டு அட்லீஸ்ட் அந்த எந்த நம்ம உடம்பு நிர்ணயிச்சிருக்கோம் அதோட கம்மியாக அவங்க செலவு பண்ணுறாங்களோ அதிகமாக பண்ணுறாங்க, அதை கண்காணிட்டுக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். இல்லை நேரம் இல்லை, அடுத்த நிகழ்ச்சிக்கான நேரம் ஆயிடுச்சு. சுருக்கமா உட்காந்துருக்கேன். ஆனா இன்னொருத்தர் ஓட்டை வந்து என் பக்கத்து வீட்டு ஓட்டை வந்து ஒருத்தர் போட்டு போயிடுறாங்க. எனக்கு கன்ஃபார்மா தெரியுது இவங்க தான் லட்சுமின்னு தெரியுது. ஆனா அவங்களுக்கு ஓட்டு கள்ள ஓட்டு போட்டு போயிடுறாங்க. அவங்க ஓட்டு என்ன சார் பண்றது? அவங்க கண்டிப்பா போட்டே ஆகணும்ன்றாங்க.
அந்த குறிப்பிட்டு இந்த கட்சி தான் போடுவாருன்னு தெரியறதுனால அவங்கள அலோவ் பண்ணவே மாட்டேன்றாங்க. இல்லை இப்போ நமக்கு ஒரு பூத்தில் இது பழைய காலத்தில் மெத்தட். இப்போ ஒரு ஃபோட்டோ ஓட்டர் லிஸ்ட் இருக்கு, அங்கே ஃபோட்டோ இருக்கு, உங்ககிட்ட ஏதாவது பூத் ஸ்லிப் இருக்கு. ஸோ அது இருக்குது நடக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. இன்னும் இருந்தாலும் அது டெண்டர்ட் ஓட் ஒரு ஆப்ஷன் இருக்கு, அதை பயன்படுத்தலாம். இல்ல நேரம் இல்ல, அடுத்த நிகழ்ச்சிக்கு நேரம் ஆயிடுச்சு. இல்ல ஒரு நல்ல முயற்சி, புதிய முயற்சி. நம்ம தொடர்ந்து பேசலாம். நிறைய தளங்கள்ல இந்த விவாதங்கள் தொடரணும். தேர்தல் ஆணையத்திற்கும் வாக்காளர்களுக்கும் அந்த இடைவெளி குறைஞ்சு இன்னும் நெருங்கி வரணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு புதிய தொடக்கம் தான். நேரம் இல்லாதனால நிறைய கேள்விகளுக்கு நம்மளால பதிலளிக்க முடியல. கேள்விகள் நிறைய இருக்கு. அரங்கத்திற்கு வந்து உங்களுடைய கேள்விகளை கேட்டதற்கு உங்களுக்கு நன்றி. உங்களுடைய சிறப்பு விருந்தினராக வந்த உங்களுக்கும் நன்றி. நேயர்களே தொடர்ந்து சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.